பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பேன் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான், துர்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் அக்கினிக்கு உட்படுத்துவார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். யாரெல்லாம் நல்லவனாக இருக்க விரும்புகிறீங்க? நீ நல்லா இருந்தீங்கன்னா போதும், கர்த்தருக்கு தயவு கிடைச்சிடும். உங்களுக்கு தத்துடைய கண்களை தயவு கிடைக்கும். உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். இங்கே என்ன சொன்னால், நல்லவனாக இருக்கிறவன் எது நல்ல வழி அந்த வழியில் தானே போவாங்க. அதுதான் சார், இயேசு நல்லவராக இருந்தார், பூலோகத்தில் வந்தார். யாரெல்லாம் நல்லவனாக விரும்புகிறீங்களா அவரை பின்பற்ற போகிறீங்க. அதுக்கு தான் அவர் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான், துர்சிந்தனை உள்ளவனும் அக்கினிக்கு உட்படுத்துவான். அக்கினா எது வேணாலும் செய்துக்குவான், எது வேணாலும் பாடலாம், எது வேணாலும் செய்துட்டு போகலாம், பூலோகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழறவங்க தான் துர்சிந்தனை உள்ளவன் மனுஷன். அவன் என்ன பண்ணான்? அக்கினிக்கு உட்படுத்த போடான். இங்கே எப்படி வேணாலும் துர்சிந்தனை இஷ்டம் போல் வாழ்ப்பா. அங்கே வரும்போது ஒரு வழி ஒன்று இருக்குது, இடுக்கமான வழி. அங்கே போகும்போது மறிச்சவொன்னே ஒரு இடுக்கமான வழி இருக்குது. அங்கே போகும்போது தான் தெரியும் உங்களுடைய நிலைமை என்னன்னு. இப்போ தெரியாது. துர்சிந்தனை உள்ள மனுஷன் அக்கினிக்கு உட்படுத்துவாரான். கர்த்தர், அதான் மனுஷன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவானான். யார்? நல்லவன், நல் வழியை யோசிக்கிறவன், நல்ல வழியில் நடக்கிற மனுஷன். குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செலுத்த இருக்கலாம், எங்கு சென்றாலும் நல்ல ஒழுக்கமாக நடக்கிற மனுஷன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். ஏன்னா அவர் தயவு உள்ளவர், அவர் நீதிமான், அவர் பரிசுத்தமான தேவன். உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆகணும்னு சொன்னால் அவர் இடத்துல வந்தனா போதுங்க. நீ பரிசுத்தமாக வாழ முன்னால் கர்த்தர் மாற்றிடுவார். ஏன் காரணம்னு கேட்டினா, கர்த்தரிடத்தில் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெற முடியும். அவர் நல்லவராக பூலோகத்தில் வந்தார், நல்வழி அநேகருக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை பின்பற்றுகிற யாவரும் நல்லவராக மாறிடுவாங்க. துர்சிந்தனை உள்ளவர்கள் உலகத்தில் எப்படி வேணாலும் ஆடலாம், வாழப்போது ஒரு வாக்கு தான்டா, எப்படி வேணாலும் வாழலாம், வாடா வெந்த துண்டு விதி வந்தால் சாவலாம் அப்படின்னு வாழ்க்கை இல்லை. வாடா எது வேணாலும் பண்ணலாம், அமக்கலாம், அட்டகாசம் என்ன வேணால் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அங்கே போகும்போது தெரியும் என்னான்னு. நல்லவனாக வாழ கற்றுக்குவோம். தயவு பெற வேண்டும். தயவுனா என்ன தயவுங்க? தாய் தகப்பனிடம் ஒரு தயவு பெறணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை. சகோதரனுக்கு தயவு பெற வேண்டும். நம்ம உற்றார்களுக்கு தயவு பெற வேண்டும். நம் வாழ்கிற பூலோகத்தில் தயவு பெற வேண்டும். நம் சிநேகிதர்களிடத்தில் தயவு பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேலை ஸ்தலத்திலும் தயவு பெற வேண்டும். அந்த தயவு பற்றினா தாங்க ஆசீர்வாதம். அதுதான் நல்லவன் தாங்க அந்த தயவெல்லாம் பெற முடியும். உன்னை பார்த்து அதோ வராம்பார் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஐயோ அவரா அப்படின்னு சொல்கிறார். ஐயோ அப்படின்னு சொன்னாவே இங்கே ஐயோ இல்லை, அங்கே தான் ஐயோ. இங்கே தெரியாது, எப்படி வேணாலும் ஆடலாம் ராஜா மாரி. அதான் ஆண்டவருக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரி, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். நம்ம அப்படி இருந்தால் சீர்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான், துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் அக்கினிக்கு உட்படுத்துவார். அது மாற்றமே கிடையாது. துர்ச்சிந்தனை கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா, மாறிட்டா பரவாயில்ல, மாறன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பேன்னு சொன்னால், லாசருக்கும் ஆபிரகாமுக்கு, லாசருக்கும் ஒரு ஆசி உள்ளவனுக்கு நடந்த அதே நிலைமை தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் வேதத்தை படித்திருக்கலாம், இந்த வேதத்தை பார்த்துருக்கலாம். லாசருடைய நிலைமை பாருங்கள். அவன் எப்படி இருந்தான்? மேசனுக்கு விழுந்த பொறுக்கி சாப்பிட்டவனாக இருந்தான். அங்கே ராஜாவாக வாழலாம் பரலோகத்தில். ஆனால் இங்கே மேஜை மேலே உட்காந்து சிந்தனை பொறுக்கி சாப்பிட்டவன் ராஜா இருக்கிறான். மேஜை மேலே உட்காந்து அக்கினிக்கு உட்படுத்திருக்கிறான். பூலோகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு இடம் அங்கே இருக்குங்க. இந்த இடத்தை காட்டலாமா? அது பசி இல்லை, பட்னி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இடத்துல போக போகிறோம் மறித்த உடனே. அதுக்கு தான் இங்கே இடம் ஆயத்தம் பண்ணிக்கிறார் ஆண்டவர். அதுதான் சார், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான், துர்ச்சிந்தனை உள்ள மனுஷன் அக்கினிக்கு உட்படுத்துவான். நம் துர்ச்சிந்தனைக்கு அகற்றி போடுவோம், நல்லவனாக வாழ்வோம், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவோம். ஆமேன். காட் பிளஸ்.